டிசி நம்ம வந்து பேசிட்டோம் ஏற்கனவே நேத்து. பிரஸ் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்திருக்காரு. ஆமா, நான் கேட்டுறேன், தோனி தான் கேப்டனா? தோனி தான் கேப்டன். அதுக்கான அறிகுறிகள்லாம் தெரியுது. என்ன அப்படின்னா, மைக் கெசி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்தாரு. ருத்ராஜ் லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாரு. அதனால வந்து இந்த மேட்ச்ல ஒரு ஃபிட்டா இல்ல. இன்னைக்கு நெட்ஸ்லயுமே அவர் வந்து பேட்டிங் பண்ணல, சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாரு. மைக் கெசி கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான், ருத்ராஜ் ஃபிட்டா இருக்கிறாரா, அவர் ஃபிட்டா இல்லைன்னா யார் கேப்டன் அப்படின்னு. ருத்ராஜ் வந்து நாங்க இன்னும் முடிவு எடுக்கல, அவர் நாளைக்கு ஆடுவாரா மாட்டாரான்னு. அவர் வந்து ஃபிட்டா இல்ல, ஆனா ஒருவேளை அவர் ஆடல அப்படின்னா யார் கேப்டனுங்கிறத ருத்ராஜும் ஃபிளமிங் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா எங்க டீம்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, யங் விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஸ்டம்ப்ஸுக்கு பின்னாடி நிக்கிறாரு, அவர் கேப்டனா இருக்க கூடும், கேப்டனா இருக்கலாம். ரீல்ஸ் கட் பண்றது கரெக்டா அந்த டெக்ஸ்டோட போட்டு ரெடி ஆயிரும். ஆமா, ஏன்னா அவர் கேப்டனா இருக்க வாய்ப்புன்னு இருக்காங்க. நம்ம வந்து கேப்டனா இருந்தார் தோனி கேப்டன் அப்படின்னா 2023 அந்த ஃபைனல்ஸ்க்கு அப்புறம், குஜராத் ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் அகைன் திரும்ப சிஎஸ்கேக்கு தோனி கேப்டனா வராரு. சேப்பாக்ல வராரு முக்கியம். ஏன்னா ஒரு அவே மேட்ச்ல நடக்காம சேப்பாக்ல வந்து இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான்.